Hi friends, welcome back to Jolly Trip. நாம் கூர்கில் 2 நாள் ட்ரிப் வந்து பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். நிறைய இடங்களை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நாம் இந்த இடங்களெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரூம் டூரை நம்ம பார்த்துடலாம். நாம் கூர்கில் 2 நாளும் மிஸ்டி ஹெவன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இது மடிக்கேரி டவுன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வீராஜ்பேட் போகிற ரூட்டில் இந்த ஹோட்டல் இருக்குது. இதோட ஃபுல் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரூம் வந்து ஒரு எக்கனாமிக்கலாக பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ரூம் வேணும்னா உண்மையிலே இந்த ஹோட்டலில் நான் ரெஃபர் பண்ணுவேன். 2000 ரூபீஸ்க்கு உண்மையிலே ஒரு சூப்பர் டீல் அப்படின்னு தான் சொல்லுவேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நீங்கள் கூர்க் வரீங்கன்னா 2 இடத்துல வந்து ஸ்டே பண்ணலாம். ஒன்று குஷால் நகர், இன்னொன்று மடிக்கேரி. குஷால் நகர் கூர்கோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். அதாவது நீங்கள் மைசூர்லேருந்து கூர்க் வர்றீங்கன்னா கூர்க்குள்ளார நுழையும் போதே குஷால் நகரை தாண்டி தான் நீங்கள் மடிக்கேரிக்கு வரணும். குஷால் நகரில் ஸ்டே பண்ணிங்கன்னா அதோட சரௌண்டிங்கில் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இல்லைனா மடிக்கேரி வந்தீங்கன்னா கூட மடிக்கேரி சரௌண்டிங்லேயும் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வசதி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணி ஸ்டே பண்ணலாம். நாம் மடிக்கேரியில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ குஷால் நகர் பக்கத்தில் உள்ள துபார் எலிஃபண்ட் கேம்ப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க இப்போ நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா துபாரில் உள்ள எலிஃபண்ட் கேம்ப். இங்கே தான் போக போகிறோம். இது ரொம்ப ஃபேமஸ். இது ஃபுட் ஃபீடிங் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதாவது எலிஃபண்ட்க்கு ஃபுட்டு கொடுப்பாங்க. அதை நம்ம டைரெக்டாக போய் பார்க்க போகிறோம். 11 o'clock மார்னிங் 8:30 to 11 o'clock வரைக்கும் தான் அங்கே டைமிங். மணி போய் 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாம் போகிறோம். எலிஃபண்ட்டுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்மளும் ஃபீட் பண்ணுறோமா? உடனே சாப்பிட்டு அதனால உடனே போகலாம். போயிட்டு எலிஃபண்ட் ஃபீட் பண்ணுறதை பார்த்துட்டு அடுத்தடுத்த பிளேஸ்க்கு நம்ம போயிட்டே இருக்கோம். அதனால் ஸ்டே டியூன், கண்டினியூவாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், கூர்கோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டினியூவாக வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள். நாம் இப்போது துபார் எலிஃபண்ட் கேம்புக்கு வந்துட்டோம். ஆனால் இதில் ஒரு சின்ன சேலஞ்சிங் இருக்குது. என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற காவிரி ரிவரை நம்ம இந்த கரையிலேருந்து அந்த கரையை கிராஸ் பண்ணி போய் தான் நம்ம எலிஃபண்ட் கேம்புக்கு போக முடியும். கிராஸ் பண்ணுறதுனா மேலே பாலம் கட்டியிருப்பாங்க, அது மேலே போகலான்னு நினைக்காதீங்க. இந்த ஆற்றுக்குள்ளார நடந்து தான் நம்ம அக்கறைக்கு போக போகிறோம். அதுவே ஒரு பெரிய சேலஞ்சிங்காகவும் த்ரில் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. வாங்க இப்போ நம்ம எப்படி தான் கிராஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஆற்றை வந்து நடந்து கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இதே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. நமக்கு ஒரு பெரிய த்ரில்லாகவும் இருக்குது. வாங்க இப்போ சீக்கிரம் கிராஸ் பண்ணலாம். 11 o'clock ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இப்போ கைப்பிடிச்சிக்கோ. எனக்கு பயமா இல்லை, உனக்காக சேஃபாக இருக்கும். கௌஷி, மூட்டையில் காலை வச்சுப்போ, அப்போ தான் வந்து கிரிப் இருக்கும். நாம் வெற்றிகரமாக ஆற்றை கடந்துட்டோம். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததில்ல, ஈஸியாக இருந்தது தான். ஆனால் பரவாயில்ல, அந்த மூட்டையெல்லாம் போட்டு வச்சுருந்தது பரவாயில்ல. இது ஒரு விதத்தில் இவங்க பாலங்கள்லாம் கட்டுறதா இருந்தால் கட்டலாம். ஆனால் ஒரு அட்வென்ச்சருக்காகவே நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு அட்வென்ச்சராகவே இருக்குது. ஆற்றை கிராஸ் பண்ணுறது அங்கங்கே மூட்டை போட்டிருக்கிறதுனால கிரிப் இருக்குது. பாறையில் மட்டும் கால் வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும், கொஞ்சம் வழுக்குது. இப்போ அடுத்து யானைக்கு ஃபீடிங்கு. அதுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா 100 rupees அடல்ட்ஸுக்கு. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சும்மா நின்றுக்கோ, பயப்படாது.
இங்கே இந்த எலிஃபென்ட் கேம்பில் டைம் ஷெடியூல்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30க்கு வந்து இங்கே ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து கேம்புக்கு கொண்டு வருவாங்க. அப்புறம் 8:30லேருந்து 10:30க்குள்ளார வந்து யானையை வந்து குளிப்பாட்டுவாங்க. இப்போ நம்ம வந்து கடந்து வந்தோம் இல்லையா ரிவரை, அந்த ரிவர் பார்த்திங்கன்னா காவேரி ரிவரு. அங்கே வந்து யானையை குளிப்பாட்டுவாங்க. எதை வச்சு குளிப்பாட்டுவாங்க அப்படின்னு போட்டிருக்குன்னா வேப்ப எண்ணெயும் கடுகு எண்ணெயும் வச்சு குளிப்பாட்டுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 10:30 to 11:30 வந்து ஃபீடிங் டைமு. இப்போ அதாவது யானைக்கு வந்து உணவு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் 11:30க்கு மேலே காட்டில் விட்டுருவாங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா 3:30க்கு வந்து இதேமாரி இந்தமாரி ரொட்டீன் நடக்கும். 3:30லேருந்து 5:30 வரைக்கும் இங்கே இருந்துட்டு திரும்பவும் ஃபாரஸ்ட்டில் விட்டுருவாங்க. இப்போ பாருங்கள் நமக்கு பின்னாடி யானைகள்லாம் இருக்குது. உப்பு அதோட ஃபேவரைட்டு. உப்பு அது ஃபேவரேட்டா? யானோட ஃபேவரைட்டு. காடு ಏನು சொல்லு பொதுவாக யானைக்கு ஃபீட் பண்ணும்போது எண்ணெய் வச்சு ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா வைக்கலில் வந்து நெல், உப்பு, வெல்லம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃபீட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து யானையோட விருப்பமான உணவாக. நாம் விடுவோமா, நம்ம பங்குக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணோம். நாமளும் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யானை கூட நின்று குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாம் எலிஃபென்ட் கேம்பை விட்டு கிளம்பணும். நாம் எலிஃபென்ட் கேம்ப்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள காவேரி ஆற்றுல வந்து யானையை குளிப்பாட்டுறதுக்காக ஒரு யானையை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அது எவ்வளோ லாவகமாக அப்படியே உட்காருதுன்னு பாருங்கள். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது குளிக்கிறதுக்கு எப்படி படுக்குது பாரு. உங்களுக்கு போட்டிங் போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் போட்டிங் போகலாம். நமக்கு லேட் ஆகிட்டதுங்கிறதுனால போட்டிங் போகலை. நம்மளுடைய எலிஃபென்ட் கேம்பை இதோட முடிச்சுட்டு திரும்பவும் காவேரி ஆற்றை கிராஸ் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம துபார் எலிஃபென்ட் கேம்ப் வந்து ஃபுட் ஃபீடிங் பார்க்கலான்னு வந்தோம். நம்ம எலிஃபெண்ட்க்கு வந்து ஃபுட் ஃபீட் பண்ணுறத பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் நானே இன்றைக்கி ஃபுட் ஃபீட் பண்ணிட்டேன். இதுவே வந்து நீ தான். ஸோ அதனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு அட்வென்ச்சரான விஷயமா இருந்தது. இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதா இருக்கட்டும். காவேரி ரிவர் தான் இது இப்போ நம்ம நிற்கிறது. இது கிராஸ் பண்ணுறது, யானையை குளிப்பாட்டுறதும் பார்த்தாச்சு, யானைக்கு ஃபீட் பண்ணியாச்சு. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு ஆள் உட்காந்துருக்குங்க. ஸோ சூப்பராக இருக்குல்ல. சரி, ஓகே, அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு போகிற வழியில் டிசைட் பண்ணிக்கலாம். என்னங்கிறத போகிறப்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாய். ஐஸ்
உள்ளார போயிடாதீங்க.